ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஜி பவரை பற்றி அவர் இது பண்ணியிருந்தாரு, ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம இப்போ அதை பார்ப்போம். சிஜி பவர் இப்போ ட்ரெண்ட் லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸில் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாராக இருக்குது. 629 இப்போ கரண்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டியூரபிலிட்டி ஸ்கோர் ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. வேல்யூவேஷன் ஓவர் வேல்யூவேஷனாக இருக்குது. ஹை வேல்யூவேஷன், ஓவருங்கிறத காட்டிலும் ஹைங்கிற வார்த்தை நல்லா இருக்குது. அதனால் ஹை வேல்யூவேஷனாக இருக்குது. மொமெண்டம் இன்னமும் புல்லிஷ்னஸில் தான் இருக்குது. அதே சமயத்தில் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் 556 கொடுத்துருக்குறாங்க. செல் ஜோனில் பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் செல் ஜோனுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கம்பெனியோட ஃபண்டமெண்டல் இதை மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா, கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னாக்க இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ 486 இருக்குது. இது இருக்கிறதுலே ரொம்ப ஹை தான், கிட்டத்தட்ட ரொம்ப ஹை தான் வச்சுக்குவோம். கரண்ட் ரேஷியோ 1.7 இருக்குது. ஸோ இப்போ சால்வன்சி ரேஷியோங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயத்தில் இவங்க எவ்வளவு எடுக்கிறாங்க, ஆர்ஓசி கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு 37% ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, ஈக்விட்டிக்கு 47% ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ ப்ராஃபிட்டோட பார்ட்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸ்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, ரிட்டர்ன் எடுக்கிறதுலையும் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் எடுக்கிறதுலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. கம்பெனிக்கு இந்த சைடு டெப்ட்டு ஆல்மோஸ்ட் இல்லைன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே நமக்கு டேட்டா இல்லை. பிஇ ஆனால் 67 இருக்குது, பிபி 31 இருக்குது. இப்போ இங்கே ப்ரைஸ் டு புக்கை புக் வேல்யூவை இன்க்ரீஸ் ஆகும்போது மாத்திரம்தான் நமக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ இவனோட ஆனுவல் 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் 7 இருக்குது. பாசிட்டிவாக என்ன எதிர்பார்க்குறாங்க, அனாலிசிஸ்ட் 0.2 ப்ளஸ் சர்ப்ளஸ் எதிர்பார்க்குறாங்க. கன்சஸ் ரெக்கமெண்டேஷன் என்ன சொல்கிறாங்க, மொத்தம் 9 அனாலிசிஸில் 3 பேர் செல்லு, ஒருத்தர் ஹோல்டு, 5 பேர் பை கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ பார்ப்போம். கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா இந்த தடவை நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ, ஆப்ரேட்டிங்கும் சரி நெட் கேஷ் ஃப்ளோவும் சரி நெகட்டிவாக இருக்குது. நல்ல இதில் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இன்வெஸ்டிங் பார்த்தோம்னா 662 இருக்குது. இதை மாதிரி எப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தோம்னா 18-19 டயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொரோனா அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இப்போ தான் பிக்கப் ஆகிட்டு இன்வெஸ்டிங்கில் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இவங்களுக்கு வரக்கூடிய ஃபண்டு நிறைய இன்வெஸ்டிங்கில் இவங்க டைரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மாத்திரம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ நடுவில் பார்த்தோம்னாக்க ஒரு 3 வருஷமாக இன்வெஸ்டிங் இந்த மாதிரி ஒரு இதாக ஒரு இதாக இல்லை, ஒரு ஆர்டராக அதாவது தொடர்ந்து இல்லாமல் இருக்கு. அப்போக்கப்போ இருந்திருக்கு. இங்கே பார்த்தோம்னா தொடர்ந்து இன்வெஸ்டிங் பார்த்தோம்னா 15லேருந்து 19 வரைக்கும் தொடர்ந்து இன்வெஸ்டிங் போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 20லேருந்து இன்வெஸ்டிங் 20க்கு கொஞ்சம் கம்மியாயிருச்சு, 21க்கு ரொம்ப படுத்துருச்சு, 22க்கு கொஞ்சம் கூடி இருக்கு, அதுக்கப்புறம் 23க்கு படுத்துருச்சு. இப்போ பார்த்தோம்னாக்க இன்வெஸ்டிங் எகெயின் திருப்பி மேலே பூஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இவங்க பிஸ்னஸை நிறைய ஸ்கோப் எதிர்பார்க்குறாங்க. அதில் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே வராங்க. இப்போ இவங்கள்ட்ட ரெவென்யூ மிக்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம் அண்ட் பவர் சிஸ்டம் 2 இருக்குது. இப்போ இதில் எனக்கு நான் இன்ஜினியரிங், அதனால் இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம்னா என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பவர் சொல்யூஷன்னா நமக்கு புரியுது. இப்போ ஆனுவல் ரிசல்ட்டில் நம்ம பார்த்தோம்னாக்க ஆனுவல் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கூடியிருக்கு, ஆனுவல் ரெவென்யூ இயர் ஆன் இயர் கூடியிருக்கு. ஸோ இப்போ அது இயர் ஆன் இயர் கூடியிருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி இபிஎஸ்ஸும் கூடியிருக்கும். இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம். குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இயர் ஆன் இயர் குவார்ட்டர் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு, இயர் ஆன் இயர் நெட் ரெவென்யூ குவார்ட்டர்லி ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது குவார்ட்டர் டு குவார்ட்டருமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்கான், குவார்ட்டர் டு குவார்ட்டருமே குறைஞ்சு போயிருக்கான். சரி, இப்போ அந்த நெட் ப்ராஃபிட் குவார்ட்டர் டு குவார்ட்டர் குறையிறதுக்கு ஏதாவது பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மார்ச் மாதத்துக்கு இவன் மேலே ஏறத்தான் செஞ்சுருக்கிறான், ஜூன் மாதத்துக்கு தான் கீழே இறங்கி இருக்கிறான், அப்புறம் செப்டம்பர் மாதத்துக்கு கீழே இறங்கி இருக்கிறான், திருப்பி டிசம்பர் மாதம் மேலே ஏறுறான்.
ஸோ, அப்ப அந்த மாரி இருக்கும்போது இந்த தடவ மார்ச் மாசமே கீழ இறங்கியிருக்கு அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியது. இதே தான் 2022ல இருந்திருக்கா அப்படின்னு சொன்னாக்க, மார்ச் மாசம் 2022ல டிசம்பர காட்டிலும் கீழ இறங்கி தான் இருக்கு. அப்புறம் ஜூன் மாசம் அதோட சமநிலைப்படுத்தியிருக்கு. அப்புறம் செப்டம்பர் கொஞ்சமா ஏறியிருக்கு. டிசம்பர் வந்து அத காட்டிலும் கொஞ்சம் மேலே ஏறியிருக்கு. அப்புறம் மார்ச் மாசத்துக்கு தான் நல்லா மேலே ஏறியிருக்கு. ஸோ, இப்ப இந்த பேட்டர்ன் தான் திருப்பி 2022 தான் ரிவைஸ் ஆகப்போதா? அது நமக்கு தெரியல. நம்ம எப்படி வந்திருந்தாலும், நம்ம அதுக்கு ஏத்த மாரி நம்ம அனாலிசிஸ வந்து கரெக்ட்டா ஃபிட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லது தான். ஏற்கனவே 6 மாசத்துக்கு முன்னாடி நான் இதோட வீடியோ ஒண்ணு போட்டிருக்கிறேன். அ அதுல வந்து இப்ப இருக்கக்கூடிய 650 குடுத்துருக்குறோம். ஆனா, கீழ இறங்கிட்டு குடுத்தோம்னு நம்ம சொன்னோம். இவன் கீழ இறங்காமயே அந்த 650ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான் இப்ப. இப்ப இவனுடைய புக் வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, புக் வேல்யூ நமக்கு வந்து 19.8 இருக்கு. நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எடுத்து போட்டுக்குவோம். அதுக்கு முன்னாடி ஹோல்டிங் பேட்டர்ன பார்த்துக்குவோம். புரமோட்டர்ஸ் இங்க வந்து முருகப்பா குரூப் எந்த பிரச்சனையும் இல்ல. புரமோட்டர்ஸ் அப்படியே இருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சமா இறக்கி விட்டுருக்காய்ங்க. எஃப்ஐஎஸ் எவ்வளோ இறக்கி விட்டுருக்காய்ங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 0.8 கிட்டக்க இறக்கி விட்டுருக்கான்னு வச்சுக்குவோம். ஆனா, டிஏஎஸ் வந்து எவ்வளோ ஏத்தி விட்டுருக்காய்ங்க. அவன் 0.8 ஏத்தி பேலன்ஸ் பண்ணிட்டாய்ங்க. ஸோ, அப்ப இந்த டீட்டெயில்ஸ தூக்கி நம்ம வந்து இதுக்குள்ள போட்டோம். இப்ப இதுல வந்து நம்மளுடைய ஒரிஜினல் லோவ வந்து நான் இப்ப ஃபீட் பண்ணி கொண்டு வரல. காரணம் என்னன்னாக்க, இது ஆல்ரெடி 650 கிட்ட போய் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிற இடத்துல, நம்ம ஒரிஜினல நம்ம இப்ப போட்டோம்னாக்க, இந்த டயத்துல எவ்வளவுக்கு இப்போதைக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு? கொஞ்சம் கொஞ்சமா தானே இறங்கும். அப்படிங்கும்போது இறங்குறதுக்கோ, ஏறுறதுக்கோ என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுனால, நான் வந்து இதிலிருந்து இருக்கக்கூடிய அடுத்த சைக்கிளுக்கு உண்டான அந்த இத வந்து நான் போட்டுக்கிட்டேன் 480. அப்படி 480 போடும்போது, அப்பவுமே நமக்கு வரக்கூடியது 544 தான் மேக்ஸிமம் வருது. இவன் அதையும் காட்டிலும் ஒரு ரூ. 100 எடுத்திருக்கிறான். அப்ப இந்த சைக்கிள்ல நான் வந்து எரர் பண்ணியிருக்கிறேனா? அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணுனோம்னா கூட ரூ. 550 போட்டா தான் வரும். 550 போட்டோம்னா தான் அ 550 போட்டாலும் அந்த இது வரல. அதனால நம்ம 480லயே வச்சுக்குவோம். ஏன்னா, இது ஆல்ரெடி நான் 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டது தான். அந்த போட்டதுல அந்த சைக்கிளோட தான் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ, இப்ப அந்த சைக்கிளோட ஹையத்தான் இப்ப லோவா எடுத்திருக்கிறோம். இப்ப நம்ம வந்து இத நம்ம வந்து போட்டுக்குவோம். இப்ப இப்ப போட்டுட்டு 544க்கு தான் வரணும். ஸோ, இப்ப இவன் 544க்கு வந்து இப்போ அத தாண்டி ரூ. 100 ஏறிட்டான். அப்ப கீழ இந்த 547, 44 அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கு அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது வந்து மக்கள் வந்து மேல ஏத்தப் போறாங்களா? கீழ இறக்கப் போறாங்களான்னு தெரியல. ஃபண்டமெண்டலா ஆனா இந்த ரூ. 600க்கு ஃபண்டமெண்டலா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கிடையாது. ஃபியூச்சர் பிசினஸ் ஹோப்ல தான் இது மேல ஏறிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்றோம் இல்லைங்களா? பல நேரங்கள்ல ஃபியூச்சர்ல சூப்பர் பிசினஸ் அப்படின்னு சொன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்டாக்கோட ஹைய வந்து ஏத்தி வச்சுப்புட்டு, அதுக்கப்புறம் கீழ அட்ஜஸ்ட் பண்ணி இறக்கிட்டு இருப்பாய்ங்க. புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகுற வரைக்கும். அந்த மெத்தட்ல இது போய்க்கிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது, இப்ப நமக்கு வந்து பார்த்தோம்னா, இப்ப இருக்கக்கூடிய புக் வேல்யூ வச்சு பார்த்தோம்னா, 544 வரணும். ஆனா இவன் இத காட்டிலும் ஒரு ரூ. 100 கூடவே போயிட்டான். அப்ப இந்த ரூ. 544 அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தடுத்த குவார்ட்டரும் இதுக்கு மாரி ரிசல்ட் குடுக்காம கீழயே இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க, இது ரூ. 500 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நம்ம ரூ. 480 வச்சிருக்கிறதுனால இது ரூ. 500 காட்டுது. அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஸோ, இப்ப இந்த டீட்டெயில்ஸ தூக்கி நான் ஆல்ரெடி வந்து நான் இதுக்குள்ள போட்டேன். ஸோ 655ங்கிறது நான் டிசம்பர் மாசத்துக்கு நான் வீடியோ போடும்போது போட்டது. ஆனா, அப்ப வந்து இறங்கிட்டு ரூ. 400க்கு இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறும்னு போட்டிருந்தோம். ஆனா, அது இறங்காமயே அந்த ரூ. 655 தொட்டுட்டான். இப்ப இந்த இது வந்து 100 இது வேல்யூ கூட தான். அதனால 544 ஒட்டி இப்படியே சைட்வேஸ்ல போயிட்டு ரூ. 500 உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு வந்து ஒரு 480 அதுக்கப்புறம் 350 அந்த ரேஞ்சில அப்படியே தான் 90, 90 நம்ம கூட்டிக்கிட்டு போனோம். 90, 90 கீழ இறக்கிக்கிட்டு வந்தோம்னாக்க வரும். சரி. அப்ப இது இப்ப இருக்கக்கூடிய புக் வேல்யூக்கு ஆக்சுவலா என்ன அ என்ன பிரைஸுக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்றோம்னா 160 தான். 123 எடுத்துக்கிறோம் 160. 98க்கு நம்ம போட்டோம்னா 123 அண்ட் 160 தான் நமக்கு வரும். ஸோ 160 தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த அளவுக்கு இப்ப இறங்குமா அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாட்டியும் கூட 544க்கு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி. இப்ப போன தடவையும் டிசம்பர் மாசம் போட்ட வீடியோலயும் இதே மாரி தானே இறங்கிட்டு ஏறும்னு
நம்ம போட்டு 655க்கு நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோமே, அதே மாரி இறங்காம இப்ப இறங்காம ஏறிருச்சு இல்லைங்களா? அதே மாரி இறங்காம ஃபர்தரா நான் ஏறுறேன் அப்படின்னு அவன் சொன்னான்னா, 1050லிருந்து 1080க்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்தரா இறங்காம உடைச்சு அப்படியே ஒரு புல் பேக் வச்சு ஏறுனான்னா, 1050லிருந்து 1080க்கான வாய்ப்புகள் இருக்கு. இவைங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கீழ கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறக்கி கொண்டு வரான்னாக்க, இந்த புக் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 380லிருந்து ரூ. 400 அட்ஜஸ்ட் ஆகுற வரைக்கும் இந்த ரேஞ்ச்லயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து இந்த 400 அத மார்க் பண்ணுவோம். 400 இது ரஃப்பா தான் போடுறேன். இதுல எந்தவித இதுவும் இல்ல. 380 380. ஸோ இப்போ இது வந்து ரஃப் கால்குலேஷன் தான். இது என்ன ரஃப் கால்குலேஷன் அப்படின்னு சொன்னாக்க, வேற ஒண்ணும் பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. இது 50% 61.16 0.618 அண்ட் 50% அந்த ரேஞ்சில இருக்கக்கூடியது தான் வேல்யூ. இப்போ இது ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபனாசி போட்டோம்னா கரெக்ட்டா அந்த 0.618 அந்த ரேஞ்சுக்குள்ள வரும். 396 வருதுங்களா? அந்த ரேஞ்சுக்குள்ள இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் 0.618 உடைச்சான் அப்படின்னு சொன்னா 0.5 வரைக்கும் இறங்குறதுக்கோ 0.38 வரைக்கும் இறங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா 237. ஸோ இப்போ நம்ம 160 ரூபான்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். 160 ரூபாங்கிறது 0.26 236. இப்போ அது வரைக்கும் வராட்டியும் கூட 0.38 வரைக்கும் வந்து ரிவர்ஸ் எடுத்தா கூட 237. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம இந்த எதிர்பார்த்துக்கிட்டே தான் நம்ம வந்து மேலே போகணும். அப்போ இந்த ஹைட்டை தொட்டுட்டான். இது 2வது சைக்கிள் ஹைட்டை தொட்டுட்டான். அப்போ இவன் வர்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இங்கேருந்து அவன் வந்து இங்கே வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்துட்டோ, அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து இதை உடைச்சு இப்படி போனான்னாக்க 1050 போகலாம். இப்படி போனா இங்கே வரைக்கும் வந்துட்டு இப்படி போனான். இல்லை இப்படியே நான் மேலே ஏறிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அது மார்க்கெட்டர்ஸோடைய இது. சப்போஸ் இது மேலே ஏறலை, நான் கீழே இறங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாக்க 237 இல்லாட்டி 160 சான்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. மேலே ஏறாமல் டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த ரேஞ்சுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த ஆரோ மார்க் அழிச்சிடுறேன், ஏன்னா அது நல்லா இதாக இருக்காது. அதனால் இந்த இதை வந்து இப்படி இது எனக்கு போட தெரிஞ்ச மாதிரி தான் நான் போட்டேன். இதை எப்படி போடுறதுன்னு தெரியல. இப்படியே நான் ஒவ்வொன்றா போட்டேன். இந்த இடத்துக்கு வந்துட்டு திருப்பி இதோட இப்படியே திருப்பி கீழே இறங்கலாம். திருப்பியும் கீழே இறங்கலாம். இல்லை நான் மேலே ஏற போகிறேன் அப்படின்னு சொன்னான்னாக்க இங்கே வரைக்கும் போயிட்டு அப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு புல் பேக்கு, இந்த புல் பேக்கு இங்கேயும் எடுக்கலாம், இங்கேயும் எடுக்கலாம். இங்கே புல் பேக் எடுத்தான்னாக்க ஸோ இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அவன் கீழே இறங்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து 544 இருக்கும். அதுக்கு அடுத்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸ் 500 ரூபா கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் 400 ரூபா இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நம்மளுடைய புரிதல். இதுதான் நம்ம லெவல்ஸு. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.